ஏடிஜிபி காரில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் புரட்சி பாரதம் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி உயர்நீதிமன்றத்தில் ஆஜராக வருகை தந்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? காதல் விவகாரத்துல சிறுவனை கடத்திய வழக்கில் முன்ஜாமீன் கோரி புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி மற்றும் வழக்கு தொடர்புடைய ஏடிஜிபியை பிற்பகல் நேரில் ஆஜராகும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இன்று காலை இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ஏற்கனவே ஏடிஜிபி அவர்கள் ஆஜரான நிலையில தற்போது புரட்சி பாரத கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராக இருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் களப்பாக்கம் பகுதியை சேர்ந்த இளைஞர் தேனியை சேர்ந்த பெண்ணை காதலித்து பதிவுத்திறனம் செய்து கொண்டார். பெண் வீட்டருக்கு ஆதரவாக ஸ்கூல் படையினர் மூலமாக இளைஞரின் சகோதரை கடத்தியதாக புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் கேவிக்குப்பம் தொகுதி எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக பெண்ணின் தந்தை உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தன்னை காவல்துறையினர் கைது செய்யக்கூடும் என்று கூறி முன்ஜாமீன் கோரியும் ஜெகன்மூர்த்தி தரப்புல சென்னை உயர்நீதிமன்றம் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி பி வேல்முருகன் முன் விசாரணைக்கு வந்தபோதுதான் ஜெகன்மூர்த்தி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் இந்த கடத்தல் வழக்கில் ஜெகன்மூர்த்திக்கு எந்த தொடர்பும் இல்லை எனவும் ஒரு கட்சியின் தலைவராக உள்ளவரும் எம்எல்ஏவாக உள்ள ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய வஜ்ரா வாகனம் மற்றும் 200க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பகுதியில் அசாதாரண சூழல் நிலவுவதாகவும் வாதிட்டார். காவல்துறை தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் தாமோதரன் என்பவர் வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் அதில் புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் சரத்குமார் அளித்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் ஜெகன்மூர்த்தியின் பங்கு குறித்து குறிப்பிடப்பட்டதாகவும் கடத்தப்பட்ட சிறுவன் ஏடிஜிபி ஜெயராமன் காரில் திரும்ப கொண்டு வந்து விடப்பட்டிருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த கடத்தலுக்கும் ஏடிஜிபிக்கும் உள்ள தொடர்பு குறித்து ஜெகன்மூர்த்தியை கைது செய்து விசாரிக்க வேண்டியுள்ளதால் அவரை கைது செய்வதற்காக போலீசார் சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்திலிருந்து 7 லட்சம் ரூபாய் வரை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இதனை அடுத்துதான் இந்த வழக்கு தொடர்பாக இன்று பிற்பகல் நேரில் ஆஜராகும்படி ஜெகன்மூர்த்திக்கும் ஏடிஜிபி ஜெயராமனுக்கும் நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டிருந்தார். ஆஜராக முன்வரவிட்டால் ஏடிஜிபியை கைது செய்து ஆஜர்படுத்தவும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் 2:30 மணி அளவில் ஏடிஜிபி ஜெயராமன் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில தற்போது ஜெகன்மூர்த்தி அவர்கள் ஆஜராகி இருக்கிறார். 2:30 மணி அளவில் விசாரணைக்கு வந்த போது சிறிது நேரம் தள்ளி வைக்கப்பட்டதாகவும் அவர் வருகைக்காக காத்திருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது ஜெகன்மூர்த்தி அவர்கள் அவரது காரில் எஸ்பிஐ காவல் நிலையம் பகுதி வழியாக நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றிருக்கிறார். நீதிமன்றத்துக்கு வருகை தந்த அவர் இன்னும் சற்று நேரத்தில் விசாரணை துவங்க இருக்கிறது. இருவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு அதன் பின்பாக உத்தரவானது பிறப்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 17 வயது சிறுவனை கடத்தியதாக பூவை ஜெகன்மூர்த்தி மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டு முன்ஜாமீன் கூறிய மனு மீது விசாரணையானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அதற்காக பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் தற்போது ஆஜராகி இருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.